வணக்கம். இன்றைக்கி நான் வந்து மரவள்ளி கிழங்கு வீட்டிலே சுலபமாக ஈஸியாக செய்யலாம். இது வந்து நம்ம கடையிலெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யலாம். மரவள்ளி கிழங்கு சீசன் இருக்கிறப்ப இந்த மாதிரி வாங்கி செய்யுங்க. வாங்க இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸுக்கு வந்து 1/2 கிலோ கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இது காய் சிறுகிறதுல சிறுகிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி காய் சிறுகிறதுல இந்த பிளேடில் சிறுகிக்கங்க. இதில் சிறுகினா நமக்கு நல்லா வரும். இப்போ நான் சிறுக போகிறேன். எங்கள் பேத்தி தான் ஜியா தான் வீடியோ எடுக்க போகிறா. ஜியா இவனை ஹாய் சொல்லு. சரி, எடுக்கிறியா? இப்போ இந்த மாதிரி காய் சிறுகிறது இப்படி சிறுகிட்டேன். நான் அன்றைக்கி ரவுண்டாக போடுறேன். பாருங்கள், கேமராமேன் கரெக்டாக பிடிச்சிக்கிறீங்களா? தெரியும். வருங்கால கேமராமேன் தான் என் பேத்தி. பார்த்து சிறுகணும். மரவள்ளி கிழங்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து நீங்கள் மெல்லமாக கவனமாக சிரிக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக சிரிக்கணும். காட்டுறியா? தெரியுதா ஜியா? தெரியுது. இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ரவுண்டாக வேண்டான்னா இப்படி நீட்டமாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து கடையிலலாம் இப்படி தான் இருக்கும், நீட்டமாக சிரிப்பாங்க. பார்த்து கொஞ்சம் மெல்லமாக தான் நமக்கே கவனமாக தான் செய்யணும். இது பார்த்தீங்க பாட்டி எல்லாம் செய்வாங்க, என்னோட செய்வாங்க, என்னோட செய்வாங்க. நீங்கள் இவனை பார்த்து பழகிட்டா ஈஸியாக வந்துடும். பாட்டி இது கீழே இருக்குது, இல்லைங்க கீழே இருக்குது. இந்த குட்டி கீழே இருந்து பாருங்கள். இந்த மாதிரியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாகவும் இது பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம்தான். கடையிலலாம் இந்த மாதிரி தான் இருக்கும், நீட்டமாக இந்த மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப ஈஸி, சுலபமாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இப்போ எங்கள் ஜியா பாப்பா சிப்ஸ் கேட்டால் அவங்களுக்காக செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஜியா, எண்ணெயில் போட்டுடலாமா? எஸ். இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒன்று அடுத்து போட்டுருங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஜியா பாப்பா சொல்லுங்க. ஜியா பாப்பா என்ன பண்ணுற? நான் பார்த்துட்ருக்கேன். ஜியாவை பார்த்துட்ருக்கியா? சரி. நம்ம உருளைக்கிழங்கு கூட இது சிப்ஸ் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அதை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி நல்லா உங்கள் பெரியப்பா வந்திருக்காங்களா? அதனால் உருளைக்கிழங்கு சிப்ஸும் கூட போட லேட் ஆகும். மரவள்ளி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கழுவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஈரப்பதமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா காய வைக்கணும். ஒரு நல்லா துணியில் துடைச்சிட்டு போடணும். கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸு சிறுகின உடனே போட்டுக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. எல்லாம் எங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். அடுப்பு மேடையில் ஏறிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஒருத்தி இங்கே ஸ்டூல் போட்டு நின்றுட்டுருக்கா. இவனா இங்கே பாரு. 2 பேரும் இப்படி வந்து நின்றுட்டுருக்காங்க. உனக்கு காய்ச்சலா? இப்போ நல்லா அப்படி பொரியட்டும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் வாங்கி கொடுக்குறது, கடையில் வாங்கி கொடுக்குறதுன்னு இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாக. கடையில் வந்து எப்படி காய்ச்ச எண்ணெயே ஊற்றி செய்வாங்க. நம்ம வீட்டிலனா ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லது. இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது அவங்க சிப்ஸ் இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த ஆயில் எல்லாம் அப்படியே அடங்கிருச்சு. பார்த்திங்களா? அந்த சலசலப்பு இல்லாமல் அப்படியே கிடக்கு. பார்த்திங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுடுங்க. அது நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாம் வடிஞ்சிடும். கொஞ்சம் ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நல்லா மொறுன்னு இருக்கும். போது சொல்கிறாளா? இவனை ஆறட்டும் தர்றேன். சரியா? சிக்கன் போட்டலாம். பாருங்க, அடுத்தது போட்டுக்கலாம். எல்லாமே கலந்து வச்சிருக்கிறேன். ரவுண்டு நீட்டமாக போட்டது. என்னம்மா?
ஆமா அக்கா கொஞ்சம் வைக்கிறேன். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. சுடுதுமா, ஆறட்டு தரேன் சரியா? அப்படியே இன்னொரு பக்கம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம். 65 சாப்பிடணுமா? முதல்ல சிப்ஸு சாப்பிடு. சாயங்காலம் உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் 65 சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா சிப்ஸையும் பொரிச்சாச்சு. 1/2 கிலோவுக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு மாதிரி கட் பண்ணாததெல்லாம் இந்த மாதிரி நான் எடுத்து சீரிக்கிட்டேன். சில சிறுகிறது ரவுண்டாக வராது. அந்த மாதிரி வராதெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்னதாக சிறுகி. எதுவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன சின்னதாக சிறுகி எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள். ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ சூடாக இருக்கும்போதே இதில் மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் குழந்தைங்கள சாப்பிட்றதுனால கம்மியாக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்து போட்டுடுங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு காரம் மட்டும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்து போட்டுடுங்க. போட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் உப்பு மிளகாத்தூள் கலந்துக்கிறேன். இப்போ எடுத்து இதில் கொட்டிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இப்படி பார்க்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் மட்டும் குழந்தைங்களுக்காக எனக்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் ஒன்று எடுத்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்தேன். காரம் உப்பு எங்களுக்கு சரியாக இருக்குது. ஜியா கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஒரு கவரில் போட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம எப்போ வேணுமோ அப்போ இந்த மாதிரி மொறு மொறு குழந்தைங்க கேட்குறப்ப கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு அதில் டப்பாவில் போட்டு வைங்க. அப்போ நல்லா முறுமுறுப்பு இருக்கும். ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்கும். நம்ம 1/2 கிலோ மரவள்ளி கிழங்குல எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கடையில் வாங்கினா விலையும் ஜாஸ்தி தான். எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆயிலெல்லாம் அவங்க காய்ச்சி திரும்ப திரும்ப காய்ச்சிட்ருக்கிற எண்ணெயில் தான் போட்டு செய்வாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்குறோம். இப்போ எங்கள் இவானா சாப்பிட்டுட்ருக்கா. இவனா எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? அவளுக்காக காரம் இல்லாமல் எடுத்து வச்சிருந்து கொடுக்குறேன். அவள் காரம் சுத்தமாக சாப்பிட மாட்டா. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ எங்கள் ஜியாட்ட கொடுத்துருக்கேன். ஜியா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு ஜியா? லைக் பண்ணுங்க, சாப்பிட்டு சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. வீட்டுக்கு வரலாம் அக்காக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. கடையிலலாம் வாங்கி கொடுத்து ஹெல்த்தியாக வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. கடையில் வாங்கி கொடுத்து ஹெல்த்தியாவா? கடையில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே இப்படி செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்க. கடையில் வாங்காமல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நன்றி வணக்கம். இவனா நன்றி வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லிடு. பாய் சொல்லிடு. பாய் சொல்லு. நீ பாய் சொல்லு. இது போல் எப்படி வந்ததுன்னு உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.